மாதிரி வச்சு பாதுகாக்கும். ஸோ டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி டு த கலர், டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி டு த காஸ்ட், டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி டு த கேஷ். அது முக்கியம் இல்லை, கிருபை இருக்குதான்னு பாருங்கள். அந்த பிள்ளைகிட்ட ஜெபிக்கிற பையனா, ஜெபிக்கிற மகளா. அநேக ஊழியர்கள் செய்கிற தவறு என்னவென்றால், ஜெபிக்காதவனு கூட ஜெபிக்கிறான் நல்ல பையன் சொல்கிறாங்க, சபைக்கே வர்றதில்லை, ஆனால் அவன் ரொம்ப ஆவிக்குரிய பையன் சொல்கிறாங்க. எத்தனையோ திருமணங்களை பண்ணி வச்சேன், நூற்றுக்கணக்கான திருமணங்கள். அன்றைக்கி தான் அவனை பார்த்தேன், இது வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை. எத்தனையோ பிள்ளைகள், பெண் பிள்ளை திருமணம் பண்ணி வச்சேன், அன்றைக்கி தான் அந்த பொண்ணை பார்த்தேன். நல்ல வசதி, ஐடி வேலை, சனி ஞாயிறில் ரிசார்ட்ஸு. அந்த ஏழை பெண்ணு தான், ஏழை பெண். ஆனால் இன்றைக்கி அந்த வசதி வந்த உடனே இந்த லெவல் மாறிப்போச்சு. ஆண்டவர் மறந்துட்டார். கவனிங்க, சிவப்பான கூழ் ஆனால் கருப்பான வாழ்க்கை. கூழ் சிவப்பு, ஆனால் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி. புரிய நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ டாட். அதை மாற்றவே முடியாது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறோம். இப்ராஹிம் புஸ்தகத்தில் அவனுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் வேசி கள்ளன். இது எப்படி எனக்கு பொறுத்தோன்னு தெரியல. ஆனால் ஏசா சொன்ன வார்த்தை, அப்பொழுது யாக்கோபு ஒரு பார்கெயின், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. He knows the value, he knows the power, he knows the merit. யாக்கோபுக்கு அவனுடைய மேன்மை புரிகிறது, இளையவனுக்கு புரிகிறது, ஆனால் வளர்ந்தவனுக்கு புரியல. புரிய நினைக்கிறேன். வளர்ந்தவங்களுக்கு இன்றைக்கி இன்னும் புரியல. 30 வருஷமாக சபைக்கு போகிறேன், 40 வருஷமாக சபைக்கு போகிறேன், 50 வருஷமாக சபைக்கு போகிறேன். அவளுக்கு வெளிச்சம் இல்லை. நேற்று வந்த பையனுக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஜெபிக்கிறான், ஊழியம் செய்கிறான், ஆராதனை நடத்துகிறான், பிரசங்கம் பண்ணுறான். நேற்று வந்த பையன். யோசித்து பாருங்கள். காரணம் என்னவென்றால், அவங்க பார்வை சரியில்லை, எனவே தான் அவங்க வாழ்க்கை சரியில்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட கொஞ்சம் தான். அப்படியானால் அவனுக்கு அந்த கூழ் தான் பெருசாக தெரியுது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள். ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதங்கள் பெருசாக தெரியுது. அதனால தான் அவன் கேட்டான், வேறு ஒன்றும் கேட்கல. உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். யோசிச்சு பாருங்கள், இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அதுதான் வாழ்வின் மேன்மை. ரட்சிப்பு என்னத்துக்கு? சபை என்னத்துக்கு? ஊழியம் என்னத்துக்கு?